யார் ஒருத்தன் பதுக்குறானோ அவன் பாவி. பதுக்க கூடாது. பதுக்குறேன்னா நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, வியாபாரியா இருக்கும்போது நிறைய சரக்கு, பதுக்கண்டா என்னோட அர்த்தம் நிறைய பேர் வழங்க மாட்டேங்குது. நிறைய சரக்கு வச்சிருந்தா அதுக்கு பேர் பதுக்கல் கிடையாது. ஒரு பெரிய ஹோல்சேல் வியாபாரி இருந்தா சீனி 1000 மூட்டை வச்சிருப்பான், மல்லி 1000 மூட்டை வச்சிருப்பான், தோரம்பருப்பு 2000 மூட்டை வச்சிருப்பான். பதுக்கலா? ரொம்ப வச்சிருந்தா பதுக்கல் கிடையாதுங்க. பதுக்கல்னா என்ன தெரியுமா? நம்ம வந்து வாங்கி வைத்துக் கொண்டு கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லி விலை ஏறின பிறகு விற்கிறது பேர் பதுக்கல். நீங்க 1,00,000 மூட்டை கூட வச்சுக்கலாம், யார் கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கணும். வந்து கேட்டு மாதிரி சரி, ஆக பஜார் நிலவரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, சூடா போயிட்டு இருக்குது, 2 நாளைக்கு விற்காம இருந்தோம்னு சொன்னா அதோட ரேட்டை வேற அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மகிட்ட 1,00,000 தோரம்பருப்பு மூட்டை இருக்குன்னு வைங்களேன், நம்ம கேட்கறானா நம்ம என்ன செய்யறது? தோரம்பருப்பு மூட்டைக்கு 200 ரூபா கூடி போச்சான்னு போன் வரும். என்ன செய்யறது? தோரம்பருப்பா இல்லையே, மூளையை வச்சுக்கிட்டு நாளைக்கு கேட்டாலும் இல்லையாமா, எப்ப கொடுப்பான் அவன்? இல்ல தடுமாறி கிடுமாறி எங்கேயும் இல்லைன்னு வந்த பிறகு வருவானா? 200 ரூபா கூடி போச்சு இப்ப அப்படிமா. அன்னைக்கு கூட்டலாம். எப்ப கூட்டலாம்? நீ கேட்கிறவனுக்கு அன்னைக்கு உள்ள நடப்பது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு மிஞ்சினா நீ கூட்டிக்க. மார்க்கெட் ஏன்னா கூட்டுற மார்க்கெட் நிலவரத்தை என்ன குறைஞ்சா அவனு 1000 ரூபா மூட்டை வந்து 300 ரூபாய் போச்சுன்னா நீ 1000 ரூபாய் சொல்லிட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? எவனை வாங்குவானா? குறைச்சுதான் ஆகணும். விலை வந்து குறைந்தால் வியாபாரி குறைச்சுதான் கொடுத்தாகணும். விலை ஏறினால் அவன் அதோட லாபத்தை அடைஞ்சது. இது குற்றமெல்லாம் கிடையாது. ஏறினா அடைஞ்சிக்கிறான், இறங்கினா அவன் நஷ்டப்படுவான். அது பேலன்ஸ் ஆகிக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனா பதுக்கல்ங்கிற என்னன்னு கேட்டா சரக்கை வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது இல்லைன்னு சொல்வது. நீ வந்து 10 கிலோ சீனியை வச்சுக்க, விலை ஏறி போச்சுக்கிறான், விற்காம 10 கிலோ, அது நீ பதுக்கலாயிரும். 10,000 மூட்டை வச்சாலும் பதுக்கல் இல்லாம போயிடும். நீ 10 கிலோ சீனி வச்சிருக்க கடையில விலை ஏறி போச்சுன்னு தெரியுது, 1 கிலோவுக்கு 5 ரூபாய் ஏறிச்சு, 50 ரூபாய் கிடைக்குமே, சீனி இருக்கா? சீனி இல்லையே, நீ பதுக்குற. ரொம்ப இருக்கிற அவசியம் கிடையாது. பதுக்கல்ங்கிறது தேவைப்படும் போது வச்சுக்கிட்டு இல்லைங்க கூடாது. நீ கேட்கும் போது கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்வது வந்து அது பதுக்கல். அப்ப இதெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த இதெல்லாம் சொல்றாங்க? வெறுமனே தொழுகை நோன்பு மட்டும் சொல்லாம இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, மனிதர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, வியாபாரியும் கஷ்டப்பட வேண்டாம், மக்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்பதுல அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து விளைவிக்கணும். இதெல்லாம் வந்து நவீன காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல என்னென்ன மோசடி இருக்குங்கிறத இதை வச்சு நீங்க ஊகிச்சுக்கலாம். புதுசா எந்த வியாபாரம் வந்தாலும் சரி, இது மக்களுக்கு இடைஞ்சல் தருதா, மக்களுக்கு சிரமம் தருதா, மக்களுக்கு விலை ஏற்றி விடுதா, மக்களை ஏமாத்துதா, உள்ள மோசடி இருக்குதா, ஃப்ராட் இருக்குதா, புரோக்கர் நுழைஞ்சதுல ஏமாத்துறானா, இந்த அம்சங்கள் எந்த தொழில இருந்தாலும் சரி, ஹலாலான முறையில் சம்பாதிக்க நினைக்கிற ஒரு முஸ்லிம் அதை செய்யக்கூடாது.